இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 500 சுகர் இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் பயப்படாதீங்க. இப்போ வந்துட்டு 500 சுகர் வந்துருச்சு அப்படின்னு பயப்பட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு இது. 500 சுகர் வந்து கூட நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, உங்கள் ஆக்டிவிட்டீஸில் எதுவுமே எதுவும் சேஞ்சஸ் இல்லை, ரிலாக்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் நார்மலாக ஃபிசிக்கல் எக்ஸசைஸு, யோகா, சில மெடிடேஷன் கொஞ்சம், சில இதெல்லாமே மூச்சு பயிற்சி இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பண்ணிவிட்டு அழகாக பண்ணணும், நல்ல ரிசல்ட் எடுத்து சீக்கிரம் கொண்டு வரலாம். யா ஷூர். எஸ், டைமிங் சாப்பிட்றத விட டைமிங் மென்று சாப்பிடணும். சூ பண்ணி சலைவாக மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். இப்போ சாப்பிட்ற மெத்தடு, தண்ணி குடிக்கிற மெத்தடு, தூங்குகிற மெத்தடு இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பாதி விஷயங்கள் அதில் வந்துடும். அதையும் மீறி வரும்போது நம்மளுடைய எளிய முறையில் அக்குபஞ்சர் மருத்துவம் இன்றைக்கி நல்ல மருத்துவம் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி சீடு தெரப்பின்னு ஒன்று பண்ணுறோம், கப்பிங் தெரப்பின்னு ஒன்று பண்ணுறோம். பாத அழுத்த சிகிச்சையில் இன்றைக்கி எல்லா விதமான இதுக்குமே நம்ம இது பண்ணலாம். அதாவது ஃபுட் நியூராலஜிக்கல் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபுட் நியூராலஜிக்கல் தெரப்பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 to 12 வரைக்கும் எல்லா ஆர்கான்ஸையும் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு நார்மலைஸ் வரும்.